கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபல குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன் என்பவர் புகழின் உச்சியிலே இருக்கும்போது என்னை யாரும் வெல்லவே முடியாது, எத்தனை வருடமானாலும் நான் தான் இந்த உலக சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொள்வேன், நானாக ஓய்வு பெறும் வரை என்னை ஜெயிக்கத்தக்கவன் யாரும் இல்லை என்று சொன்னார். அநேகம் பேர் அவரோடு சண்டையிட துணிந்து முதல் 2-3 ரவுண்டுகளிலேயே நாக் அவுட் ஆகி தோற்று போனதுனால அவருடைய கர்வம் அதிகமாகிக்கொண்டே போனது. அப்பொழுது ஒரு சிறந்த பயிற்சியாளர் சொன்னார், தலை சிறந்த குத்துச்சண்டை வீரனாக அநேகர் விளங்கினார்கள். 2-3 வருடங்கள் கழித்து அவரை வேறொருவர் தோற்கடித்து அந்த இளைஞன் அந்த பட்டத்தை கைப்பற்றுவான். இதுதான் எப்பொழுதும் நடைபெறுகிற ஒன்று. ஒவ்வொருவரும் நம்மை ஜெயிக்கத்தக்கவன் யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு வயதாகிக் கொண்டே போகிறது, சரீரம் உள்ளாக தகர்ந்து கொண்டே போகிறது. அதை அவர்கள் உணர்வதில்லை. மற்றொரு இளம் வீரன் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு அவனும் சில நாட்கள், சில வருடங்கள் தலை சிறந்த குத்துச்சண்டை வீரனாக விளங்குவான். இவர் சொல்லுகிறபடி தான் விரும்பின நாட்கள் மட்டும் தானே தலை சிறந்த குத்துச்சண்டை வீரனாக விளங்க முடியாது. அவருக்கு கர்வம் உச்சகட்டத்திலே இருக்கிறது. அது இறங்கும் போது எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணுவார்கள் பாருங்கள் என்று சொன்னார். அப்படியே தெய்வ பக்தி உள்ளவராகிய இவாண்டர் ஹோலிஃபீல்ட் என்பவரிடத்திலே மைக் டைசன் தோற்று போனார். ஒரு முறை மட்டுமல்ல, 2 முறை தோற்று போனார். 2ஆம் முறை தோல்வியை தவிர்ப்பதற்காக இவாண்டர் ஃபீல்டின் காதை அவர் கடித்து துப்பிவிட்டார். அப்படி தோற்று போனார். இவாண்டர் ஃபீல்டு சொல்வார், இந்த உலகிலும் தலை சிறந்த குத்துச்சண்டை வீரன் பட்டத்தை இப்பொழுது நான் வைத்திருக்கிறேன். எத்தனை நாட்கள் வைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதுவரை நான் தான் தலை சிறந்த வீரனாக இருப்பேன். கர்த்தர் நிர்ணயித்த ஒரு நாளுக்கு மேலாக அதை என்னால் வைத்திருக்க முடியாது. யாரிடம் தோற்று அவரை தலை சிறந்த வீரனாக அறிவிக்க வேண்டுமோ அதை கர்த்தர் செய்வார். என்னால் ஒன்று செய்ய முடியும், அவர் கொடுத்த அந்த உச்சகட்ட புகழுக்காக அவருக்கு நன்றி செலுத்த முடியும். எனக்கு கிடைத்த எல்லா மகிமையும் அவருக்குரியது என்று செலுத்த முடியும். இதுதான் நடைமுறை என்று சொன்னார். அப்படியே 4 முறை அவர் உலக குத்துச்சண்டை சாம்பியனாக விளங்கினார். அவர் தன்னுடைய உள்ளாடையிலே ஒரு வசனம் போட்டிருப்பார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் என்பது வேறு, கர்த்தரிடத்திலே பயபக்தியாக இருப்பது என்பது வேறு. இது என்றென்றைக்கும் நித்தியத்துக்கு போகும் ஒரு வழி. அது பூமியிலே நமக்கு சில மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அதை அவருடைய நாமத்தினாலே நாம் அனுபவிக்கும் முடிக்கும், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் முடிக்கும் நியமித்திருக்கிறார். இதுதானே வாழ்க்கை என்று அவர் சொல்லுவார். உலகத்தை நாம் நோக்கி பார்த்தால் அநேக மகிமை நமக்கு கிடைத்திருக்கிறது. அது நாம சம்பாதித்துக் கொண்டதல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள். எவரிடத்தில் அதிகம் ஒப்புவிக்கப்பட்டதோ அவரிடத்தில் அதிகம் கணக்கு கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஒருவேளை நம்முடைய தொழிலிலே நாம் சிறந்தவர்களாக, வியாபாரத்திலே சிறந்தவர்களாக, சமுதாயத்திலே மதிக்கப்படத்தக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நிர்ணயித்திருந்தால் அப்படி இருப்போம். ஆனால் அந்த மகிமை கர்த்தருக்கே உரியது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்கு ஆயுதமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்படியானால் சிறந்த குதிரை, சிறந்த யுத்த ஆயுதங்கள் வைத்திருப்பதனாலே ஒருவனும் ஜெயிக்க முடியாது. ஜெயம் கர்த்தரால் வரும். நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காகவும் மகிமைகளுக்காகவும் தாளந்துகளுக்காகவும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய சமூகத்தில் தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.